Hi everyone, welcome back to Mount Study Center. இன்னைக்கு நம்ம TNPSC Group 2 General Englishல The Grumble Family அப்படின்ற ஒரு poem பார்க்க போறோம். It's written by Lucy Montgomery. Okay, Lucy Maud Montgomery. First நம்ம வந்து author பத்தி பார்க்கலாம். So L.M. Montgomery in the year 1874 ல இருந்து 1942. Okay, 1874 to 1942 தான் அவங்க வாழ்ந்த timeline. Was a Canadian author. Okay, அவங்க வந்து எந்த nationalityன்றது very important. Canadian author, best known for a series of novels beginning in 1908. அந்த novels பேர் வந்து with the Annie of Green Gables. With Annie of Green Gables. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் எப்படி questions கேட்பாங்கன்னா, இப்போ எல்எம் மாண்டகோமரின்னு கொடுத்துட்டு அவங்களோட இந்த டைமில் 1908ல் அவங்க என்ன எழுதுனாங்க. ஸோ ஆனி ஆஃப் கிரீன் கேபிள்ஸ்ன்றது இம்பார்ட்டண்ட். இதில் வந்து இயரை மாற்றிட்டாலோ கஷ்டம் தான். திடீர்னு வந்து 1907ன்னு கொடுத்துட்டு ஆனி ஆஃப் கிரீன் கேபிள்ஸ்ன்னு கொடுத்தோம்னா எந்த இடத்துல எரர் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான். Annie of Green Gables in the year 1908. Next, Montgomery went to publish. Okay, இப்போ இவங்க என்னென்னலாம் அச்சீவ் பண்ணாங்க அப்படின்றது பார்க்கலாம். 20 novels எழுதியிருப்பாங்க, 530 short stories எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் லைன் பை லைன் பார்க்கலாம். Montgomery went on to publish 20 novels. எவ்வளோ novels? 20 novels as well as 530 short stories. Okay, 530 short stories, 500 poems and 30 essays. ஸோ இது அப்படியே ஷஃபில் ஆகி கொடுக்கலாம். இப்போ வந்து 530 ஷார்ட் ஸ்டோரிஸ்க்கு பதிலாக 500 ஷார்ட் ஸ்டோரிஸ்ன்னு கொடுக்கலாம். அப்போது நம்ம டிஜிட்லேயும் கரெக்டாக இருக்கணும். ஓகே, 530 ஷார்ட் ஸ்டோரிஸு, 500 போயம்ஸு, 20 நாவல்ஸு, 30 எஸ்ஸேஸ். கிளியர்? இதெல்லாம் வந்து ஒரு சின்ன நோட்டில் வந்து த கிரம்பிள் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதணும். அந்த 10 பாயிண்ட்ஸில் இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டாக இருக்கணும். ஓகே, அப்போது நம்ம எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணும் போது வெறும் அந்த 10 பாயிண்ட்ஸை படித்தாலே இந்த கிரம்பிள் ஃபேமிலிக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். இல்லைனா மறுபடியும் நீங்கள் புக்கை திறந்து படிக்கக்கூடாது. ரிவிஷன்னா ஜஸ்ட் வாட் இஸ் வாட்டுன்னு நம்ம கற்றுக்கணும், அவ்வளோதான். ஓகே ஓகே இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு. மாண்டகோமரி 20 நாவல்ஸ் இதெல்லாம் நான் இப்போ சொல்லிட்டேன். அப்புறம் a prolific writer, Montgomery published over 100 stories. 100 ஸ்டோரிஸ் இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பிட்வீன் 1897 அண்ட் 1907. இப்போ 1908ல் வந்து ஆனி ஆஃப் கிரீன் கேபிள்ஸ். அந்த கேபிள்ஸ்னு வந்தாலே நம்ம யார்கிட்ட போயிடணும்னா எல்எம் மாண்டகோமரி கிட்ட போயிடணும். Montgomery's work, diaries and letters have been read and studied by scholars, readers worldwide. ஓகே, இது ஒரு இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கிளியராக அபவுட் தி ஆத்தர். ஓகே, இதை வந்து தேர்ட் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். அவங்க நேஷ்னாலிட்டி வந்து கெனேடியன் போயட். ஸோ இவங்களோட போயம் தான் என்னது? த கிரம்பிள் ஃபேமிலி ரிட்டன் பை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வரையும் நம்ம ஒரு 15 போயம்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அந்த போயம்கான ஆத்தர் யாருன்றதை மறக்காமல் நீங்கள் எழுதி மனப்பாடம் பண்ணிக்கோங்க, மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம போயம்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் என்னென்னா, வாட் டு யூ மீன் பை கிரம்பிள்? இப்போ நம்ம போயம் பேரே என்னது? த கிரம்பிள் ஃபேமிலின்னு சொல்கிறோம்ல. இப்போ கிரம்பிள்னா என்ன? கிரம்பிள்னா என்னென்னா எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான் கிரம்பிள்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா, யாரோ ஒருத்தவங்க கிஃப்ட் நமக்கு கொடுக்குறாங்கன்னா அது வந்து கொடுத்ததுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லாமல் இந்த கலர் நல்லா இல்லை, அந்த கலர் நல்லா இல்லை, இது கொஞ்சம் இப்படி வாங்கியிருக்கலாமே, இது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம்ல, அதை தான் வந்து கிரம்பிள்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ சாதாரண கிஃப்ட்டுக்கு நம்ம நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறோம்ல, அதுதான் கிரம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கிரம்பிளான ஒரு விஷயத்தில் இருந்தால் நம்மளுக்கு என்ன ஆகும்? ஓகே, அந்த மாதிரி இருக்கிறவங்களோட மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்கும்? அவங்க எப்பவுமே ஹாப்பியாக இருப்பாங்களா, சேடாக இருப்பாங்களா, எல்லாத்துக்குமே அவங்களோட டெம்பர் எப்படி இருக்கும் அப்படின்றதுலாம் ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப 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 அடல்ட்ஸ்க்குமே தேவையான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால தேர் இஸ் அ ஃபேமிலி நோபடி லைக்ஸ் டு மீட். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த மாதிரி ஒரு ஊரில் ஒரு ஃபேமிலி இருக்குது. அந்த ஃபேமிலியை யாருக்குமே பிடிக்காது. அதுதான் ஃபஸ்ட் லைன். தேர் இஸ் அ ஃபேமிலி நோபடி லைக்ஸ் டு மீட். யாருக்குமே பிடிக்காது அவங்கள. ஏன்னா தே லிவ், அந்த ஃபேமிலி வந்து எங்கே வாழ்கிறாங்கன்னா ஆன் அ கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். ஓகே, இந்த ஸ்ட்ரீட் இங்கே வராது, இங்கே வரும். ஆன் அ கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். ஓகேவா? தே லிவ், இட் இஸ் செட் ஆன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். ஸோ அவங்க வாழ்கிற இடம், அந்த ஸ்ட்ரீட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். இன் த சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு.
ஸோ அவங்க வாழ்கிற அந்த சிட்டி பேர் என்னென்னா நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு சிட்டி. எதை கொடுத்தாலும் ஒரு திருப்தியே இருக்காது அவங்களுக்கு, இல்லை வேண்டாம் இதை விட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட்டுன்னு போகிற மாதிரி ஒரு சிட்டியாக இருக்கும். த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட் பிசைட். ஸோ அங்கே வந்து ஒரு ரிவர், இப்போ சிட்டினா சென்னை சிட்டி மாதிரி இந்த சிட்டி பேர் வந்து நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. அதே மாதிரி ரிவர், அங்கே ஒரு நதி போகுது போல், அந்த ரிவருக்கு வந்து டிஸ்கண்டென்ட் பிசைடுன்னு வச்சுருக்காங்க. ஓகே, இந்த டிஸ்கண்டென்ட்டில் கண்டென்ட்னா நம்மளுக்கு தெரியும், கண்டென்மெண்ட், போதும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா, போதும்ப்பா இது எனக்கு போதும், இந்த சின்ன விஷயம் பண்ணாலே எனக்கு போதும்னு அதுலேயே கொஞ்சம் நம்ம கண்டென்ட் ஆகிடும், திருப்தி ஆகிடும். ஆனால் டிஸ்கண்டென்ட்னா எதுலேயுமே சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டாங்க, எனக்கு இன்னும் வேணும், இது சரியில்லை அது சரியில்லைன்னு நொட்டை சொல்லுவாங்களே, அவங்கள தான் வந்து டிஸ்கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால தேர் இஸ் அ ஃபேமிலி நோபடி லைக்ஸ் டு மீட். They live, it is said, on a complaining street. அந்த ஸ்ட்ரீட் பேர் இப்போ எப்படி இங்கே தந்தை பெரியார் சாலைன்னு இருக்கு, அதே மாதிரி அந்த ஸ்ட்ரீட் பேர் வந்து கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் தான். அப்புறம் இந்த சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு, அந்த சிட்டி பேர் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட் பிசைடு. ஸோ இந்த ஸ்டான்ஸாவை அப்படியே கொடுத்துட்டு த அபவ் லைன்ஸ் ஆர் ஃப்ரம் விச் போயம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், த கிரம்பிள் ஃபேமிலி ரிட்டன் பை லூசி மாண்டகோமரி. புரியுதா? இப்படி தான் வரும் கொஷின் உங்களுக்கு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாலே நம்மளுக்கு ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. தட் இஸ் இந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் பாருங்கள், எபித்தட். ஓகே, இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பேர் வந்து எபித்தட். ஸோ ஓகே, எபித்தட்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் அ அட்ஜெக்டிவ் ஆர் அ ஃப்ரேஸு கிவன் ஃபார் அ பர்சன் ஆர் திங். ஓகே, இப்போது இது என்னன்னு சொன்னேன், அட்ஜெக்டிவ் இல்லைன்னா ஃப்ரேஸு. ஃப்ரேஸ்னா என்னென்னா ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் இருக்காது, அதை தான் வந்து நம்ம ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். அட்ஜெக்டிவ்னா என்ன, ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணோம். இப்போ இங்கே ஸ்ட்ரீட்டுன்றது ஒரு நவுனு, அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. அது என்ன மாதிரி ஸ்ட்ரீட் தெரியுமா, கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ இதுக்கான அட்ஜெக்டிவ். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் எபித்தட். புரியுதா? எபித்தட்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ் இல்லைனா ஃப்ரேஸ், அதை வந்து ஒரு பர்சன் ஒரு திங்குக்கு வந்து நம்ம கொடுப்போம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் எபித்தட். ஸோ இங்கே கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுன்றது வந்து எபித்தட். நம்ம வந்து ரிவர் போயமில் கூட பார்த்துருப்போம், ரிவர் லிட்டில் ரிவர், அதே மாதிரி ரிவர் பிரிம்மிங் ரிவர், சேம் ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர், ஹெட்லாங் ரிவர் அப்படிலாம் படிச்சிருப்போம்ல. அப்போது இந்த ரிவர்ன்றது நவுனு, அதை வந்து அட்ஜெக்டிஃபை பண்ணியிருக்காங்கல்ல, அதை தான் வந்து லிட்டில் ரிவர். இப்போ லிட்டில் ரிவர்ன்றது வந்து எபித்தட், பிரிம்மிங்ன்றது வந்து எபித்தட். ஃபைன். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வரும். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா போகலாம். செகண்ட் ஸ்டான்ஸா, தே கிரவுல் அட் தட் அண்ட் தே கிரவுல் அட் திஸ். ஸோ இப்போ அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நம்ம ட்ராவல் ஆகுறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்குள்ளே போகும்போது எங்கே பார்த்தாலும் இப்படியே தலையில் கை வச்சுட்டு, ஐயோ இது சரியில்லை, ஐயோயோ அது நேற்று நடந்துச்சு, அது உங்களுக்கு தெரியுமா, அது ரொம்ப நல்லாவே இல்லை, நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அவங்க வந்து இப்படி இருந்தாங்க. ஸோ அந்த கம்ப்ளைனிங் வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக, அந்த ஸ்ட்ரீட்டில் இந்த சத்தம் மட்டும்தான் கேட்குதான், அதை தான் சொல்கிறாங்க. தே கிரவுல் அட் தட். ஒரே நிமிஷம். தே கிரவுல்னா என்னென்னா அப்படியே ஒரு லோ கிரட்டர் அப்படின்னு பண்ணுறது தான் கிரவுல்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சவுண்டு. தே கிரவுல் அட் தட் அண்ட் தே கிரவுல் அட் திஸ். அதை பார்த்தாலும் டென்ஷன் ஆகுறாங்க, இதை பார்த்தாலும் டென்ஷன் ஆகுறாங்க. வாட் எவர் கம்ஸ் தேர் இஸ் சம்திங் அமிஸ். என்ன நடந்தாலும் அதில் ஏதோ ஒரு குறை இருக்குது. எவ்வளோ நம்ம 100% இருந்தாலும் அதில் வந்து இல்லைங்க இது இன்னும் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்கிற ஆட்கள் தான் அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வெதர் தேர் ஸ்டேஷன் மே பி ஹை ஆர் ஹம்பிள். ஸோ அவங்களோட ஸ்டேஷன் அப்படின்னா அவங்களோட ஸ்டேட் வந்து ஹையாக இருந்தாலும் சரி ஹம்பிளாக இருந்தாலும் சரி, அவங்க எப்போவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்களாம். தே ஆல் ஆர் நோன் பை த நேம் ஆஃப் கிரம்பிள். அவங்கள பார்த்தாலே அந்த சைடாக ஒரே புலம்புற கூட்டமாக இருக்குமே அப்படின்னு அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. புரியுதா? தே கிரவுல் அட் தட் அண்ட் தே கிரவுல் அட் திஸ். வாட் எவர் கம்ஸ் தேர் இஸ் சம்திங் அமிஸ், ஏதோ ஒரு குறை. அண்ட் வெதர் தேர் station be high or humble, they are all known by the name of grumble. Important. Okay, clear? Next one. Third stanza. The weather is always too hot or cold, summer or winter alike they scold. Nothing goes right with the folks you meet,
that gloomy complaining street. இதில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வெதர், அங்கே இருக்க என்விரான்மெண்ட் எப்பவுமே எப்படி இருக்கா, டூ ஹை இல்லைனா டூ கோல்டு, டூ ஹாட் இல்லைனா டூ கோல்டு, அதாவது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் இருக்கான். ஒரு ஹாப்பியான ஒரு நியூட்ரலான ஒரு நிலைமையில் அவங்க இல்லை, ஒன்று ஹாட்டான ஒரு எக்ஸ்ட்ரீம் இல்லை கோல்டான ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறாங்க. சம்மர் அண்ட் வின்டர், சம்மராக இருந்தாலும் சரி வின்டராக இருந்தாலும் சரி, இப்போ திடீர்னு வெயில் வருதுன்னு வையும், அப்பா ஒன்றும் முடியல இந்த வெயில் ஏன் சும்மா வருதோ அப்படின்றாங்க. அதே வந்து வின்டர் வந்துச்சுன்னா எப்படா சம்மர் வரும், அப்போ தானே நம்ம நிறைய விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க இருக்கிறத விட்டுட்டு இல்லாததை நினச்சி எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நத்திங் கோஸ் ரைட் வித் த ஃபோக்ஸ் யூ மீட். அங்கே நம்ம யார்கிட்டனா போயிட்டு ஏங்க இது மாதிரி அப்படின்னு எதனா நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோதான், நம்ம கதை வந்து முடிஞ்சிடுச்சு. நத்திங் கோஸ் ரைட் வித் த ஃபோக்ஸ் யூ மீட். ஃபோக்ஸ்னால் பீப்புள், அங்கே இருக்க பீப்புளோட நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா உங்களையும் வந்து ஒரு நெகட்டிவான பர்சனாக அங்கே மாற்றிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. டவுன் ஆன் தட் க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். க்ளூமி அப்படின்னா வந்து சேடுன்னு அர்த்தம். க்ளூமினா என்ன அர்த்தம், சேடுன்னு அர்த்தம். அந்த சேட் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நீங்கள் யார்கிட்டனா போய் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அவங்கள மாதிரி நீங்களும் மாறிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, 4th ஸ்டான்ஸா. தே கிரவுல் அட் த ரெயின் அண்ட் தே கிரவுல் அட் த சன். மறுபடியும் ஆரம்பிச்சாச்சு. தே கிரவுல் அட் த ரெயின் அண்ட் தே கிரவுல் அட் த சன். இன்ஃபேக்ட் தேர் கிரவுலிங் இஸ் நெவர் டன் and if everything pleased them there isn't a doubt they would growl that they had nothing to grumble about. ஓகே, இந்த ஸ்டான்ஸால என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்துக்குமே வழக்கம் போல் ரெயினுக்கும் ஒரு பிரச்சனை, சன்னுக்கும் ஒரு பிரச்சனை, திடீர்னு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது, அவங்க பார்வையில் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா யோசிக்கிறாங்க, என்ன இது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓவர் திங்க் பண்ணி அதே வந்து ஒரு புலம்பலாக சொல்கிறது, சே எதுவுமே இல்லை நம்மளுக்கு புலம்புறதுக்குன்னு அதே ஒரு புலம்பலாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் தேர் கிரவுலிங் இஸ் நெவர் டன். எப்படின்னா, அண்ட் இஃப் எவ்ரி திங் ப்ளீஸ் தம், எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்துலையும் தேர் இஸ்ன்ட் அ டவுட் தே வுட் கிரவுல் தட் தே ஹட் நத்திங் டு கிரம்பிள் அபவுட். அவங்க அப்பயும் வந்து எதை நினச்சி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, எதுவுமே இல்லையே நம்மளுக்கு புலம்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். நெக்ஸ்ட்டு 5th stanza. But the queerest thing is that not one of the same can be brought to acknowledge his family name, for never a grumbler will own that he is connected with it all you see. See, இந்த stanza வந்து very simple. என்னன்னா, queerest அப்படின்னா என்ன, நம்ம இது ஆல்ரெடி வந்து ஒரு போயமில் படிச்சிருக்கோம். ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங் பை ராபர்ட் ஃப்ராஸ்ட். அதில் வந்து அந்த ஹார்ஸ் வந்து குவேர் பண்ணும், நம்மளோட பாஸ் வந்து ஏன் ஒரு லேக்கே இல்லாத பகுதியில், ஃபார்ம் ஹவுஸே இல்லாத ஒரு பகுதியில் ஏன் நிறுத்தியிருக்காருன்னு சொல்லிட்டு ஹார்ஸ் வந்து ஒரு குவேர் பண்ணோன்னு சொல்லியிருக்கோம். அப்போ குவேர்னா என்னென்னா ஆட், ஆடான ஒரு ஃபீலிங். ஓகே, அதுதான் சொல்கிறாங்க. இதில் வந்து இருக்கிறதுலே ஒரு ஆடான விஷயம் என்ன தெரியுமா, இப்போ இந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டு எல்லாமே இப்படி புலம்புறாங்கன்னு சொல்கிறோம்ல, அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஏன் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு நம்ம போய் சொன்னோன்னா அவங்க என்ன திரும்ப நினைப்பாங்க, நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேனா, நான் அந்த மாதிரி பர்சன்லாம் இல்லைங்க அப்படின்னு அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணிப்பாங்க. அவங்க வந்து நீங்கள் அப்படியான்லாம் ஒத்துக்கலாம் மாட்டாங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, தே ஓன்ட் அக்னாலஜ், அவங்க வந்து அக்னாலஜ் பண்ணிக்க மாட்டாங்க அதை. ஃபார் கிரம்ப்ளர் எப்பவுமே வந்து நம்ம ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டோம்னா அதை வந்து ஒத்துக்கணும், ஆனால் இவங்க வந்து ஒத்துக்கல, அதுதான் சொல்கிறாங்க இந்த ஸ்டான்ஸால். பட் த குவேரஸ்ட் திங் இஸ் தட் நாட் ஒன் ஆஃப் தி சேம் கேன் பி brought to acknowledge his family name, for never a grumbler will own that he is connected with it all you see. யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் 6th ஸ்டான்ஸா. இதில் வந்து சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் யாருன்னா ரொம்ப நாள் அங்கேயே தங்கிட்டாங்க அப்படின்னா இவங்கள மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க என்ன தான் வந்து ஒரு ஃபார்வர்ட் திங்கிங், ஒரு ப்ராட் மைண்டடான ஒரு பர்சனாக இருந்தாலும் இவங்க கூட போயிட்டாங்கன்னா அவங்கள மாதிரியான மேனரிசம்ஸ் கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த வர்ஸ்ட் திங் இஸ் தட் இஃப் எனி ஒன் ஸ்டேஸ், எங்கே அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில், அமங் தெம் டூ லாங், அங்கே ரொம்ப நாளைக்கு இருந்தாங்கன்னா he will learn their ways. their waysனா அந்த முறுமுறுக்குறாங்கல்ல அவங்கள பற்றியான வேஸை கற்றுப்பாங்க. and before he dream of the terrible jumble he is adopted into the family of grumble. ஸோ அங்கே வந்து என்ன குழப்பமாக இருக்கே அப்படின்னு அவன் ஜம்பிள் ஆகிறதுக்குள்ளே அந்த கிரம்பிள் ஃபேமிலியில் அவன் வந்து சேர்ந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைன்.
The worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways, and before he dreams of the terrible jumble, terrible na enna mosamana, he adopted into the family of grumble. Next one, very easy poem. Next, and so it were wisest to, லாஸ்ட் ஆன்சரில் என்ன பார்த்தோம், வேர்ஸ்டான விஷயம் என்னன்னு பார்த்தோம். இப்போது இதுலேயே இருக்க வைசஸ்ட் திங் என்னன்றதை பார்க்குறோம். அண்ட் ஸோ இட் வேர் வைசஸ்ட் டு கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வாண்டரிங் இன் டு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அண்ட் நெவர் டு கிரவுல் வாட் எவர் வி டூ லீஸ்ட் வி பி மிஸ்டேக்கன் ஃபார் கிரம்ப்ளர்ஸ் டூ. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பண்ணுறதுலே ஒரு ஒழுங்கான விஷயம் என்னென்னா, அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் நம்மளோட காலே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அங்கே வாண்டரிங்னா என்ன, நம்ம கூட இருக்க கம்பெனி, ஓகே, நம்ம யார் கூடனா போவோம்ல, வாண்டர் பண்ணுவோம்ல, அங்கே வந்து கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்கலாம் நீங்கள் வாண்டரே பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸோ இட் வேர் வைசஸ்ட் கீப் யுவர் ஃபீட் ஃப்ரம் வாண்டரிங் இன்டு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட், அங்கே போகாமல் இருங்க. அண்ட் நெவர் டு கிரவுல் வாட் எவர் வி டூ, நம்ம எது பண்ணாலும் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அதுதான் இந்த என்டையர் போயமோட கோர் பாயிண்ட்டே அதுதான். வாட் எவர் யூ டூ டு நாட் கம்ப்ளைண்ட், ஓகே, அது பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. லீஸ்ட் வி பி மிஸ்டேக்கன் ஃபார் கிரம்ப்ளர்ஸ் டூ. அப்புறம் நம்மளையும் என்ன சொல்லிடுவாங்க, அந்த பொண்ணா இப்போ பாரு அது புலம்பிகிட்டே இருக்கும், இப்போ பாரு எதனா சொல்லிகிட்டே இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. புரியுதா? நெக்ஸ்ட், let us learn to walk with a smile and a song. Let us walk with a smile and a song, no matter if things do sometimes go wrong. இது பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லைனு. No matter if things do sometimes go wrong. of course நம்ம லைஃப் வந்து எப்பவுமே வந்து ஹையாகவும் இருக்காது, எப்பவுமே லோவாகவும் இருக்காது. ஒரு கோட் இருக்கு, a rough weather won't last forever. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் ட்ரிபுலேஷன்ஸ். ஓகே, அப்போது அந்த ரஃப் வெதர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கான பேட் டேஸ், அந்த பேட் டேஸ் வந்து எப்போவுமே இருக்க போகிறது கிடையாது. அதுக்குன்னு ஒரு டைம் வந்தோடனே அது கிளம்பிடும். அதுக்கப்புறமா குட் டேஸ், ஹாப்பி டேஸ்லாம் நம்மளுக்காக இருக்குது. அப்போது அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட்டுட்டு இந்த கிரம்பிளுக்கான ஆப்போசிட் பார்த்திங்கன்னா கிராட்டிடியூட். ஓ, இந்த கிரம்பிள் இருக்குல்ல, கிரம்பிள்னா என்ன, இவ்வளோ நேரம் அதான் பார்த்தோம். சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட்டுட்டு அதோட ஆப்போசிட் என்ன தெரியுமா, கிரேட்ஃபுல்னஸ், கிராட்டிடியூட். அதை தான் வந்து சொல்கிறாங்க. கிராட்டிடியூட்னா என்ன, இருக்கிறதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறது, அதுதான் கிராட்டிடியூட். ஓகே, கிரேட்ஃபுல். ஸோ ஸ்டாப் கம்ப்ளைனிங் அண்ட் பி கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரி திங். நோ மேட்டர் இஃப் திங்ஸ் டூ சம்டைம்ஸ் கோ ராங். ஓகே, அண்ட் தென் பி அவர் ஸ்டேஷன் ஹை ஆர் ஹம்பிள். நம்மளோட ஸ்டேட் வந்து ஹையாகவும் இருக்கலாம், ஹம்பிளாகவும் இருக்கலாம். வி வில் நெவர் பிலாங் டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள். நம்ம எப்போவுமே இந்த புலம்புற கூட்டத்துக்கு கூட இருக்கக்கூடாது, கம்ப்ளைண்ட் பண்ணுற பீப்புள் கூட நம்ம இருக்கக்கூடாது, நம்மளும் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஆத்தர் சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டூ ஃபாலோ மை டெலகிராம் சேனல் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர். அதில் டெய்லி உங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் டெய்லி இம்பார்ட்டண்ட் டேஸு அண்ட் வந்து நான் குட்டி குட்டி ஷார்ட்ஸ் எடுப்பேன், அதுவும் உங்களுக்கு வந்து அதில் அப்டேட் பண்ணுவோம். ஓகே, மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் வித் யுவர் TNPSC ஃப்ரெண்ட்ஸ் as well. Thank you for watching. Bye bye.